நல்லதங்காள் கதை பகுதி 1. கொடுமையான வறுமையால் தன்னையும் தன் மக்களையும் பறிகொடுத்து தெய்வமாக இருக்கும் நல்லதங்காள் வரலாற்றை பற்றி இன்று காண்போம். விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம் என்ற அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தேக்கு மரங்களும் பார்ப்பதற்கே செழிப்பாக பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும். இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி நகரத்தில் பிறந்த ராமலிங்க மகாராஜா, இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தார். இவருக்கும் இந்திராணிக்கும் திருமணம் முடிந்து பல வருடங்களுக்கு பிறகு தான் குழந்தை பேறு கிடைத்தது. மொத்தம் அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். மூத்த குழந்தை பெயர் நல்லதம்பி, இளைய குழந்தை நல்லதங்காள். இந்த 2 குழந்தைகளுமே நல்ல செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவுக்கு முதுமை காலம் வந்தது. தான் உயிரோடு இருக்கும்போதே நல்லதம்பிக்கு முடிச்சூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே குந்தர தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த கோமகனின் மகள் மூலி அலங்காரியை திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிந்த 10வது நாளில் நல்லதங்காளின் தாய் இந்திராணி இறந்து விட்டார். மனைவி இறந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடித்து வைக்கவில்லை என்ற துக்கத்தில் ராமலிங்க மகாராஜா சில நாட்கள் கழித்து இறந்து விட்டார். தாயையும் தந்தையும் இறந்த பின்னர் நல்லதங்காளின் அண்ணன் நல்லதம்பி அவளை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார். இனி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நல்லதம்பி நிறைய நல்ல வரன்களை எல்லாம் பார்த்தார். மானாமதுரையில் உள்ள காசிராஜனுக்கு தனது தங்கையான நல்லதங்காளை திருமணம் முடித்து வைக்க எண்ணினார் நல்லதம்பி. சித்திரை திங்கள் புதன்கிழமை அன்று அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது. நல்லதம்பி தனது தங்கையான நல்லதங்காளுக்கு நிறைய சீதனம் கொடுத்தார். தங்கத்தினாலும் நகைகள், வெள்ளியினாலான பூஜை பொருட்கள், வெள்ளாடுகளும் பசுமாடுகளும், பொன்னாலான முக்காலி போன்ற நிறைய பொருட்களுடன் பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களுடன் பிரிய மனமில்லாமல் மானாமதுரைக்கு நல்லதங்காளை வழி அனுப்பி வைத்தார் நல்லதம்பி. 8 ஆண்டுகள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். காசிராஜனுக்கும் நல்லதங்காளுக்கும் மொத்தம் 7 குழந்தைகள். அதில் 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகளும் இருந்தனர். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது. ஒரு நாள் மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் வந்தது. விளைச்சலும் குறைந்தது. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயின. மக்கள் பலர் பசியால் இறந்து போனார்கள். காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவி செய்தார். தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைச்சதா என்பதை தெரிந்த பிறகுதான் காசிராஜன் சாப்பிட்டு வந்தார். கொஞ்ச நாட்களிலே தானிய கிடங்கில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயின. உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதற்கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். காசிராஜனுடைய மனைவி நல்லதங்காளும் அவளுடைய 7 குழந்தைகளும் பசியால் அழுது துடித்தனர். தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதை கண்ட நல்லதங்காள் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும், இப்படி பசியால் துடிக்க மாட்டாங்கள் என்று நினைத்தாள். இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து காசிராஜனையும் தன்னுடன் கூட்டி சென்று விடலாம், அப்போது வறுமையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னாள். காசிராஜனிடம் நல்லதங்காள் என்னுடைய அண்ணன் வீட்டிற்கு செல்லலாமா என்று கேட்டாள். இதை கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதற்கு காசிராஜன், நான் இந்த நாட்டிற்கு அரசன், எந்த நிலை வந்தாலும் நான் வரக்கூடாது. நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று வா என்று நல்லதங்காளை அனுப்பி வைத்தார். நல்லதங்காளும் குழந்தைகளும் நல்ல உணவு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நடந்து சென்றார். காடு மேடு கடந்து நல்லதங்காளும் அவர்களுடைய 7 குழந்தைகளும் மானாமதுரையில் இருந்து காட்டு வழியில் சென்றனர். அப்போது நல்லதங்காளுக்கு வழி தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் இலைப்பாரினார் நல்லதங்காள். பசி பசி என்று குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தன. அதை கண்டு நல்லதங்காளும் கதறி அழுதாள். நல்லதங்காளின் அழுகுறை கேட்டதும் வேடர்கள் எல்லோரும் ஓடி வந்து நல்லதங்காளிடம் விசாரித்தனர். தலைவிரி கோலமாக பசியால் மெலிந்து போய் யாரென்றே அடையாமல் தெரியாமல் இருந்த நல்லதங்காளை பார்த்தவுடன் வேடர் குல தலைவன் வாய்விட்டு அழுதார். தொடரும்.